நாதனை கண்டு தொழுது மாறுணழுந்தரேக்கு சபரிமா போய்த்து குளத்து கோழியும் சபரிமா மலையும் கடந்து வாரா கடந்து போதிகை மலை தண்ணிலே வர கண்ணுமா முட்டி வாரா போதிகை மலை கடந்து போதிகை மலை தண்ணிலே வர கண்ணுமா முட்டில் வார காக்க வேண்டும் போதிகாசலம் என்று காக்க வேண்டும் போதிகாசலம் என்று பொதிகாசலம் என்று பொதிகாசலம் கட்டுடனே வருவார் சர்வை செய்ய மரகதம் பத்தி பாயும் முளைத்த மாணிக்கங்கள் பழுத்துதீரும் தேர்ந்து வாங்கென்று நீர் சொரியும் தென்றல் வீசியதோர் தென்பொதிகை மலையை பொதிகை அவர் வலமாய் வந்து மலையை பொதிகை அவர் வலமாய் வந்து மாமுனி அகசியரை சேவை செய்தார் சக்கர தீர்த்தம் சுழி தீர்த்தம் அடிவார் போராழி கடையுமிட்டு ஊற்ற மயிலமாவும் முழுமிட்டு பண்டக சொல்லி கடையுமிட்டு படுபட்டன் புல்லு எண்ணம் மயிலாறு பதை கூடி திருநீல கண்டன் கசம் விட்டு திருநீல கண்டம் மனை சேர்வை செய்து ஆளுங்க கசம் விட்டு என்னாடிரங்கா பொய்கை வழி அந்த வெட்ட வழி மடம் விட்டு 4 கால் மண்டபம் தங்களிட்டு நம்ம சொரி முத்தையர் வாசலில மேல வாசல் தங்களிட்டு என்ன பாலோடை பறை கூடி தளவாய் மாடசுவாமி கொட்டாரத்தில் தளவாய் மாடசுவாமி கொட்டாரத்தில் தானே சுமையை கொண்டு இறக்கி வைத்தார் அன்றைய தினத்திலே அவர்கள் தாமதம் செய்து அடுத்த நாள் காலையிலே எழுந்தரித்து மேல வாசலிலே சென்று ஸ்தானவானங்கள் எல்லாம் முடித்து எங்கள் சிறுவ சோழையாருக்கும் அம்மன் பூரண பொற்கலைக்கும் சட்டநாதன் கேத்திரபாலன் என்ற சங்கீதத்திற்கும் அவசிய குழுமைகள் எல்லாம் செய்து தேங்காய் விடங்கள் எல்லாம் உடைத்து வைத்து தூப நைவேத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது 7 தூபமோ எடுத்து பரிமாறிக்கொண்டிருக்கிற போது அண்ணன்மார்கள் 6 பேர்களும் எதிராக சேவை செய்தாங்க. நமது ஆரியம் ஒத்துப்பட்டிருக்கிறான் பாருங்க. சட்டநாதா கேத்திரபாலகா சங்கீதபுரமே, நான் இந்த இடத்திலே மாண்டாலும் உம்முடைய வாசலில்
வடக்கு வாசலில் எனக்கு ஒரு நிலையை ஒண்ணு சொல்லி நினைத்தாரா. அப்ப வலது பக்கம் கவிழி படப்படா நடிச்சுட்டு இருக்கு. அடிக்க அடிக்க நாம நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்லப்பட்ட உள்ளத்துக்குள்ளாக எண்ணிக்கொண்டிருக்கிற போது அண்ணன் மகள் 6 பேர்களும் அருமை தம்பி ஆரியமுத்து பட்டனோடு சமய தூக்கி தலையில வைத்துக் கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்க போறாங்க? எங்கள் சரி தையர் வாசல் விட்டு பாலாடை தங்களிட்டு தளவாய் மாட்ட சுவாமி பரமும் பட்டன் பாறை பாதை கூடி ஒரு எருட தவளமாம் குண்டாறு கைவேலி என்ன குண்டாறு குட்டியம்மன் பழகவழி சக்கிலியம் புளியுமிட்டு தும்பகத்தி விளை கடந்து சுழியத்தையார் வாசல் வழி ஓடக்கரை தங்களித்து முற்ற வெள்ளப்பாறை பாதை கூடி குட்டம் தளம் முற்கம் தொண்டு பூராம் பண்ணி தேறி வழி என்ன 2 ஏற்றம் தீர்த்த கூலி ஆழ்ந்த கோட்டை ஏற்றமிட்டு யானை வாவியதோர் கூட்டந்தளம் முற்கம் தொண்டு பூராம் பண்ணி தேறி வழி அந்த கல்யாணி தீர்த்தமிட்டு கன்று கட்டும் தொழுப்புறையா என்ன கருத்தாக்கள் பாவநாசம் வருவாரா தாமிரவர்ணி ஆராதியிலே அவர்கள் ஸ்தானபானம் என்ன பாவநாச பெருமாளையும் பாவநாச பால உலகாள சேவை செய்து மீட்டாலும் திருவழியே விக்கிரம சிங்கபுரம் விருப்பமுடன் வருவாரா செவந்தி அப்பருட வாசலில வடக்கு மட வீதியில வாடகைக்கு வீடமர்த்தி அங்கே வந்தமர்ந்தார். அன்றைய தினத்தில் அவர் சமதித்து அடுத்த நாள் காலையிலே சமையல் அது செய்தல்லவோ சாப்பிட்டு இழைப்பாரி சாப்பிட்டு இழைப்பாரி என்ன தாம்பூலங்கள் தந்தரித்தார். தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதாவது வெற்றிலை பாக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி வெற்றிலை பாக்கு போட்டுக் கொண்டிருக்கிற போதுதான் தம்பி ஆரியமுத்து பட்டனும் அண்ணன்மார்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அண்ணா அண்ணா இந்த பாண்டி தேசம் அந்த இடத்துல நான் கொஞ்சம் புண்ணியஸ்தானம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன தெரியுமா, இந்த வியாபாரத்துக்கு எனக்கும் பழக்கம் இல்லாத வேலை. நீங்களே வியாபாரத்தை பண்ணுங்க. நீங்க வியாபாரம் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக நான் அப்படியே 1008 சோதலமோ 108 திருப்பதிகளும் ஸ்தானபானம் செய்துட்டு வரேன்னு சொன்னான். தம்பி முத்துப்பட்டா என்னடா சொல்லிட்டு இருக்கிறேன்? தம்பி 1008 சோதலமோ 108 திருப்பதிகளும் ஸ்தானபானம் செய்துட்டு வரதா இருக்கும்னா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்டா? நாங்க எப்ப வியாபாரத்தை முடிப்போம், எப்ப வீட்டுக்கு போவோங்கிற எண்ணத்துல இருக்கிறோம். ஒன்னு எதிர்பார்த்துக்க முடியுமா? சரி, நீ ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கமா போனோம்னா நம்ம நகர மக்கள் என்ன சொல்லுவாங்க? அட பாவீங்களா, இருக்கிறது 7 பேர் இருக்கிறாங்க ஐயா, இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லையே. என்ன அண்ணன் நீங்க அண்ணன் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், அண்ணன் ஒரு பக்கம், ஒற்றுமை உங்க இன்று தர்பார் வளர்ந்து கொண்டிருக்கிற போது ஒற்றுமையை குலைக்கிற பாவங்களா இருக்காங்களே, இவங்கெல்லாம் உருப்பிடுவாங்களா அப்படின்னு மோசமா பேசுவாங்கடா. தம்பி நம்ம 7 பேர் மத்தான ஒரு விட்டு வந்தோம், அதே போல 7 பேர் மத்தம் போகணுமே தவிர ஆளுக்கு ஒரு பக்கமா போக கூடாது. சரி, உனக்கு ஒண்ணு சொல்றீங்க கேக்கிறியா? அந்த 1008 சுதலத்திற்கும் 108 திருப்பதிக்கும் அதே தலம் பாவநாசம், பாவத்தை தீர்த்ததலம் பரம சிவனாரே வந்து நேர்ல மோட்சத்தை கொடுத்ததலம். தம்பி அந்த கட்டவட்டி துறையிலே கர்மாவடி மட்டில் அந்த சந்தி பண்ணும் ரஷடியாம்படி துறையில் தாமிரவர்ணி ஆற்றங்கரை மூலமாக சந்தி போய் நடத்தலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் பெரிய அண்ணன் அப்பாபட்டர். இதனை காது கொடுத்து கேட்டான் தம்பி முத்துப்பட்டன். அண்ணா அண்ணா உங்க வார்த்தைக்கு மறுப்பேனா, உங்க வார்த்தைக்கு மீறுவேனா அண்ணா, உங்க சித்தமா நடப்பேன் என்று அண்ணா வார்த்தைக்கு கட்டுப்பட்ட தம்பி அன்றைய தினத்திலே படுத்து அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி உறங்குறப்போ ஒரு பொல்லாத கனவு கண்டானே. என்ன கனவு தெரியுமா? கனவு கண்டான் பட்டன், கனவு கண்டான், கனவு கண்டான் பட்டன், கனவு கண்டான், கண்ணுறக்கம் உறங்கும் வேளையிலே கனவு கண்டான் பட்டன், கனவு கண்டான்.
கண்ணி ஓட்டான் கரையடி என்னும் ஓரத்திலே காடைக்கு அவன் கண்ணி ஓட்டான் காடை ஓடும் அந்த கண்ணியிலே கன்னிவட பட்டன் ரெண்டு கன்னிவட பட்டன் கனவு கண்டான் கண்ணி ஓட்டான் கொலையடி என்னும் ஓரத்திலே மானுக்கு அவன் கண்ணி ஓட்டான் மானுபடும் அந்த கண்ணியிலே மங்கை வாட பட்டன் கனவு கண்டான் ரெண்டு மங்கை வாட பட்டன் கனவு கண்டான் கொக்குக்கு அவன் கண்ணி ஓட்டான் குளத்தாம் கரையின் ஓரத்திலே கொக்குக்கு அவன் கண்ணி ஓட்டான் கொக்குபடும் அந்த கண்ணியிலே குமரிபட பட்டன் கனவு கண்டான் ரெண்டு குமரிபட பட்டன் கனவு கண்டான் நந்தவன தோட்டத்துக்கு வந்தான் பூசிக்க வேண்டிய புஷ்பங்கள் எல்லாம் பறித்தான் இரோமயான புஷ்பங்களும் நல்ல திருப்புள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கட்டுவட்டி துறையிலே கருமாவடி முட்டிலே அந்த சந்திவன் அவர்களிடம்படி துறையிலே வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையுடமாக சந்தி போய் நடத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பட்டவர்கள் ஜோர செய்து கொண்டிருக்கிறார் என்ன பட்டனாற்று நல்லோ மணல் கூறித்தார் மணல் கூனி அரணார் பகவானுட லிங்கம் வைத்தான் சேர்த்து நல்லோ மணல் குமித்தான் சிவனார் லிங்கம் அது உண்டு பண்ணி எடுத்து வைத்தான் திருப்புகளை எடுத்து வைத்தான் செல்வனான முத்து பட்ட நவன் கண்கள் இரண்டு கண்கள் இரண்டை பட்ட
ஆண்டவன் பகவான் மேலே யானோ சிவனே நல்லோ சிவனே என்றான். சிவனார் பகவான் மேலே யானோ கொண்டு ஓம் சங்கர ஓம் சதாசிவ ஓம் சத்மாபரண ஓம் சந்திரசேகர ஓம் அடியவர்க்கினிய ஓம் காலகால ஓம் காலச்சந்திரசூட ஓம் காமதகண்ண ஓம் கங்காள ஓம் திரியம்பக ஓம் திரிசுலதேவ ஓம் திரியக்ஷிட மான்மழுவும் துடியும் கபாலமும் ஏந்திய விபூதி உத்துராட்ச மாளிகாபரண இமய பர்வத ராஜகுமாரிக்கு சமேதனாக விளங்கும் என் பெருமானே இன்று ஆண்டவன் நாமத்தை எல்லும் பகலும் அனுதினமும் எந்த பெருமான குறைபாடும் இல்லாத அளவுக்கு இறைவனோ நாமத்தை உள்ள இன்பத்தோடு சொல்லி இரவு பகல் எதையுமே பாராமல் பகலிரவு பாராத அளவுக்கு பரமநாமத்தை சொல்லி அவ்வளவு பக்தியோடு பரம பூஜையில் இருந்து கொண்டிருக்கிறான் பட்டன். எவ்வளவு காலமா பூஜை பண்றா? கிட்டத்தட்ட ஒரு 6 மாத ஒரு காலங்களாக அருணார் பூஜை இறைப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி பூஜை அங்க நடந்துகிட்டு இருக்குன்னு பூஜை நடந்துகிட்டு இருக்கிறப்போ இங்க கதை என்ன ஆச்சு? என்ன விக்கிரம சிங்கபுரமாதியில அங்கே விருப்பமுடன் ஆண்டு வாராங்கோ ஆட்சியும் ஐயருமாய் ஆண்டு வருகின்றதோ நாளே அந்த சுப்பு குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சி என்றவளுக்கும் என்ன சாலால் குறைவும் இல்லை, அவர்களுக்கு சாலால் குறைவும் இல்லை, என்ன சண்பத்தால் தாழ்வும் இல்லை இல்லையே. கட்டுக்கட்டாய் நோட்டு இருக்கு, என்ன ஏராளமாய் பணம் இருக்கு, எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. அந்த காசு பணம் பெருமையாலே என்ன காரிழையாள் சுந்தராட்சி தமதருமை கணவரிடம் சொல்லுவாளா, எங்கனவா ஐய சுவாமி, சுவாமி எனது வார்த்தை கேளுங்கோயா, கண்ணாளனே ஐயர் சுவாமி, ஐயா கண்ணாளனே ஐயர் சுவாமி, உங்க காரிழையால் சொல்ல கேளும் கேளுங்கோ. காசால் குறைவும் இல்லை, நமக்கு களஞ்சியத்தால் தாழ்வும் இல்லை, சாலாலே குறைவும் இல்லை, நமக்கு சண்பத்தால் தாழ்வும் இல்லை, அந்த சொத்தையாழ குழந்தை இல்லை, சுவாமி சொத்தையாழ குழந்தை இல்லை, நமக்கு சுகத்தையாழ பாலன் இல்லை. சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாள். சுவாமி நமக்கு சொத்து சுகம் நெஞ்ச பஞ்ச தாப்பு தரவில் ஆடு மாடு கொடு குட்டி கோழி குஞ்சுகள்லாம் பண்ண பண்ண இருக்கிறது, என்ன இருந்து என்ன பண்ண ஏன் சொல்றேன் தெரியுமா? அந்த சொத்தையாள குழந்தை இல்லை, சுகத்தையாள பாலன் இல்லை,
காசாள மைந்தன் இல்லை கை பொருளாள அவைக்கு பிள்ளை இல்லா கவலை அது பெரும் கவலை எனக்கு மகளை இல்லா கவலை அது மனக்கவலை குழந்தை இல்லா கவலை அது குழந்தை இல்லா பாவைக்கு கொடுங்கவலை பிள்ளை இல்லா பாவி என்று என்னை பெரியோர்கள் என்னை மகளை இல்லா இந்த மண்டலத்தோர் குழந்தை இல்லா பாவி என்று புவனையத்தோர் பிள்ளை இல்லா வாசலில பெரியோர்கள் வரைய மாட்டார் மகளை இல்லா வாசலில மறையோர்கள் எவனா குழந்தை இல்லா வாசலில குவலையத்தோர் என்னை இறுதி மலடி என்று எல்லோரும் இறுதி பட்டம் மாறுவதப்பா இறுதி பட்டா நம்ம இனத்தாரோடு சேர்வதப்பா நான் பாவி சண்டாளிக்கு எடகுடத்து ஜனமதியில நின்றலம்ப கறிக்கரைக்கும் தேங்காயில எழுந்த பாவைக்கு மழை பொழிந்த முத்தத்தில மண்ணளைய பாலன் இல்லை மண்ணளந்த கையாலே மாபாவி என்றனம் எம் மடி பிடிக்க கும்பவேல சோறு வைத்தால் கூட உண்ண பாவைக்கு வட்டிலில சாதம் வைத்தால் பாரி உண்ண இலையிலிட்ட சாதம் அதை எடுத்து உண்ண பிள்ளை இல்ல சாப்பாடோ உழுவை வாரி பாவைக்கு மழை இல்ல சாப்பாடோ மண்ணை வாரி கோலம் தனை அழிக்க கோலம் தனை அழிக்க மகளை ஒன்று இல்லை சுவாமி நான் பாவி சண்டாளிக்கு கை பிடித்து விளையாட கை குழந்தை இல்லை மன்னா என் மடியில் வைத்து எனக்கு மகளை ஒன்று கத்தரிக்க தோட்டத்தில காய்கறிக்க பிள்ளை இல்லை வெள்ளரிக்கா தோட்டத்தில விளையாட நான் பாவி கண்டாளி பெண்ணாய் பிறக்கும் முன்னே மண்ணாய் பிறந்தேன் இல்லை பாவி மண்ணாய் பிறந்திருந்தால் இந்த மண்டலத்தில் மண்ணுடையார் என்று சொல்லி மாணிக்க கூலம் முதித்த இவரோ மண்பாண்டம் இந்த மாநிலத்தில் பாவி மண்ணாய் பிறக்காவிட்டால் மரமாய் பிறந்தேன் இல்லை மரமாய் பிறந்திருந்தால் விஸ்வகுலத்தாரெல்லாம் வாழருங்கள் கோவிலுக்கும் கதவாவே கோவிலுக்கும் பாவினால் குடியிருக்க விடுகளாவே சும்மாசனம் சிவர்கள் எல்லாம் வந்திருந்து எனக்கு தரிசனங்கள் பாவி மரமாக பிறக்காவிட்டால் கல்லாய் பிறந்தேன் இல்லை கல்லாய் பிறந்திருந்தால் பச்சு கருமரவர் கல் சிலையா செய்தல்லவோ திருச்செந்தூர் முருகனுக்கு கல் சிலையாக எனக்கு எண்ணெய் காப்பும் தேனும் பாலும் இளநீரால் என்னை 1000 பேர் கையெடுத்து 1000 பேர் கையெடுத்து என்னை அடில் உழுது வணங்காரே நாம் பாதகத்தி சண்டாளி அத்துணைக்கும் பெண் பிறக்காமல் பாவி துணைக்கோ ஒரு கோழியாக பிறந்திருக்க கூடாதா ஏன் தெரியுமா சுவாமி கோழி சடைத்துதானால் குப்பையில காலாரும் மாடு சடைத்துதானால் அது மந்தையிலே ஆடு சடைத்துதானால் ஆட்டு கிடையாதிலே பாவி சடைத்தினால் பாவி நான் எனக்கோ பங்கினரே பஞ்சம் ஐயா
நமது கட்டையர்பட்டி நகரத்தில் வரமான அது கிடைத்து பெரும் கவலைகள் எல்லாம் தீர வேண்டும் சுவாமி. முதலை வரமான கிடைத்து மன கவலைகள் எல்லாம் தீர வேண்டும் சுவாமி என்று கண்ணாளெல்லாம் சுப்புக்குட்டி ஏறி பார்த்து சுந்தராட்சியானவர் சொல்லி வருத்தப்பட்டாள். இதனை எல்லாம் கால் கொடுத்து கேட்டார். ஐயா சுவாமி, பெண்ணே சுந்தரி, பெண்ணே சுந்தரி, குழந்தைங்கிறதுக்காக வருத்தப்படாது அம்மா. குழந்தை பாக்கியம் எல்லாம் நம்ம கையில கிடையாது. அதெல்லாம் ஆண்டவனாய் பார்த்து கொடுக்க வேண்டிய புண்ணிய திருமலாவலன். ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் 30 ஆண்டு காலத்திலே வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் என்னென்ன பாவங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்களா? நம்ம காலத்துல நமக்கு தெரிந்து ஒரு விதமான பாவங்களை செய்யலம்மா. தெரிந்து யாருமே பாவங்களை செய்ய மாட்டாங்க. ஓடி தெரியாதனமான வகையில் ஏதோ ஒரு பாவங்களை கண்டா செய்யிருப்போமா என்று அப்பவும் செய்யாத பாவத்தை பற்றி தன் சிந்தனைக்குள்ளாக நினைத்து கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. எப்படி நினைத்தார்களே? ஆனால் பெண்ணை குத்தையாவள் குறைத்தோமா குறைத்தோம் கொத்தையாவள் குரமரக்கார் அளந்தோமா கொட்டளந்த பாவம் உண்டோ கன்றுக்கோ பால் விடாமல் கரந்து நாவல் உண்டோமா கற்றவன் மேல் பழி உரைத்து கற்றவன் மேல் கலைஞரை கலங்க மனம் செய்தோமா கலைஞரை கலங்க மனம் செய்தோமா சொன்னோமா தருமங்கள் செய்வோரை தடுத்து நிறுத்தினோமா தாயார் இல்லா குழந்தைகளை நாம தலையிலட்டி அடித்தோமா மாதா இல்லா பிள்ளைகளை மண்டையிலே கொட்டினோமா ஆண்டியரை அடித்தோமா நாம அந்தணரை வைதோமா மக்கள் கூடும் மண்டபத்தை இந்த மாவாவி இடித்தோமா கோயிலை இடித்தோமா அவங்களை எல்லாம் எந்திரை சண்டாள பாதகத்தியான் செய்ததே கிடையாதே மன்னா. தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு சில பாவங்களை தப்பு தவறுதலான முறையிலே செய்திருந்தாலும் செய்திருக்கலாம் இல்லையா? அதுக்கு வேண்டிய புண்ணிய தர்மங்கள் எவ்வளவோ இருக்கிறது. தர்மத்தை பண்ணோன்னு சொன்னார் சுபூடையர். சுவாமி என்ன உள்ளது ஏன் தெரியுமா? இவர் எவ்வளவுதான் பணக்காரரா இருந்தாலும் பொறுப்பு புறாவும் ஆச்சரியமா கைவசம் தான். காரணம் என்ன? இந்த ஐயோ சொல்லிருக்காரு பாருங்க, கண்டபடி செலவு பண்ணுவாரு. யாராவது பசுன்னு சொன்ன போதும் மடி வந்து உதறிடுவாரு. அந்த அளவுக்கு உள்ள தர்ம புண்ணியவான். அவர் கையில பொறுப்பு இருந்தா பொக்கிஷம் காலியாடுங்கிறதுக்காகத்தான் ஆச்சரியமா பொறுப்புல வச்சிருந்தார். நாயகர் பணம் கட்ட எடுத்து கொடுத்தாளா? சாவி கொடுத்தான். அதுல இருந்து சாவி கொடுத்த என்ன தோட்டச்சாவி கொடுத்தாளா? தொழுச்சாவி கொடுத்தாளா? தோட்டத்தில் என்ன இருக்கும்? மரமட்டன் இருக்கும், தொழுவில் இருக்கும், ஆடு மடன் இருக்கும். இந்த மரமட்டை என்ன பண்றது, ஆடு மாட்டை என்ன பண்றது? ஆகவே பொக்கிஷத்து சாவி எடுத்து கொடுத்தாள். சாவி குத்தை கையில வாங்கி கொண்டு வந்து அப்படியே சாவி போட்டு திறக்கிறாருன்னு அங்க இருக்கிறது பாருங்க பணம். சும்மா கத்த கத்தே நோட்டு இருக்கு. அந்த நோட்ல எண்ணி எடுத்தாரா அள்ளி எடுத்தாரா? அப்படியே மடியை விரித்து பணத்தை வாரி எள்ளி கொண்டு போய் வழிநக செலவு பண்ற. ஏதாவது வீண் செலவு விட்டு செலவு செய்தாரா? கண்ட ஆட்களுக்கு கள்ளுச்சாரை வாங்கி கொடுத்தாரா? அதெல்லாம் ஒரு தர்மம். அண்ணே சாராயம் சப்பளம் பண்றது ஒரு தர்மமா? குடி குடி கெடுக்கும், குடி பழக்கம் ஏன் தெரியுமா? இப்போ இவளுக்கா பாருங்க குடி பழக்கம்னா என்னன்னே தெரியாது. இவள் வாங்கி கொடுத்தா பாவம்ல. இது இருக்காரு பாருங்க பாட்டு பாட்டம் முழுங்குவாரு. இருந்தா கொடுங்க. ஏன் சொல்றோம்னா இதெல்லாம் ஒரு தர்மம். அண்ணே சும்மா இருக்கிறாள் குடியாராக்கினாலும் பாவம், குடியார மேலும் குடியாராக்கினாலும் பாவம்.